PO. ஜெயபாண்டியன் சயின்டிஸ்ட்டு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கும், PP. உச்சாத்தேவர் மகன் PO. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கும், இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இந்த சவால் தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த வாய்ப்பினை ஏற்படுத்த வேண்டும். இது எதற்காகனா, 1ஆவதுலேருந்து 12 வரைக்கும் படிக்கிறான் மாணவன். அவர்களுக்கு தான் நான் இதை பற்றி இந்த பத்திரத்தை பார்க்குறோம். இந்த பத்திரத்தினுடைய அடிப்படைகளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பத்திரத்தில் என்னதான் அப்படி எழுதியிருக்கிறார் ஜெயபாண்டியன்? 6 ADJவுக்கும் அதே மாதிரி CPI கோர்ட்டுக்கும் இதே மாதிரி ஜெயம் 1க்கும் ஜெயம் 2க்கு PTJ 5 நீதிமன்றத்துக்கு இதை நான் அனுப்பியிருக்கேன். 5 நீதிமன்றத்துக்கும் இந்த செய்தியில் அக்லாச்சிமெண்ட் கார்டோட அனுப்பியிருக்கிறேன். அந்த செய்தியை நீங்கள் பார்க்குறீங்க. எப்படி ஈராக்கு நாடு அடிக்க ஒரு தடவை அமெரிக்கா ஒவ்வொரு நாடு சண்டை போட்டு அடிமையாக்குனதோ, அது மாதிரி இந்தியாவும் EVM மிஷின் மூலமாக திருட்டு பிரதமர்களையும் திருட்டு முதலமைச்சரையும் உருவாக்கியிருக்காங்க. திருட்டு தேர்தல் அதிகாரிகளும் உருவாகியிருக்கிறார்கள். இல்லையா, நாங்களாம் அப்படி கிடையாதுயா. திருட்டு தேர்தல் அதிகாரிலாம் இல்லை, நல்ல தேர்தல் அதிகாரி தான் அப்படின்றால், அந்த தேர்தல் அதிகாரிகள் ஜெயபாண்டி சயின்டிஸ்டுடைய கோரிக்கை, தேர்தல் தேதியை தள்ளி வையுங்கள் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன். தேர்தல் தேதியை தள்ளி வைங்க. இதற்காக 2014 ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இதற்காக செயல்பட்டு வந்திருக்கிறான். அதற்கு இப்போ எத்தனையோ கைதிகளை நல்லிணக்கம் காரணத்தினால, நல்லொழுக்க காரணத்தினால ஒரு குற்றம் செஞ்சவனுக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்குது. நல்ல ஒழுக்கத்தின் காரணத்துக்காக அவனுடைய தண்டனை குறைக்கப்படுது. இப்போ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் ஏதாவது ஒரு பொய் பேசியிருக்கிறேனா, இல்லை நான் என்ன அரசாங்கத்துக்கிட்ட எதுவும் உதவி கேட்டிருக்கிறேனா, இல்லை பொதுமக்கள்கிட்ட எதுவும் நோட்டீஸ் அடித்து வசூல் பண்ண போகிறேன்னு சொன்னேனா, அது எதுவுமே இல்லையே. நான் இது நாள் வரைக்கும் எந்த ஒரு போராட்டம் கூட மக்களை வைத்து பண்ணவில்லை. என்னுடைய மாணவர்களை வைத்து கூட போராட்டம் பண்ணவில்லை. ஏன்னா அரசாங்கத்திற்கு ஒரு இடையூறு, ஒரு போராட்டம் மாதிரி பண்ணிடக்கூடாது. தனியாக போராடுற ஒரு மனிதனுக்கு இவங்க என்ன மாதிரி நடந்து கொள்கிறார்கள் என்பதையும், இன்றைக்கி எப்படி ஈராக்கு நாடு ஒரு ஐக்கிய நாட்டு சபையில் முறைப்படி பேசி சண்டை போடாமல் இண்டிவிஜுவலாக சண்டை போட்டதுனால இன்றைக்கி அமெரிக்காவை எந்த ஒரு நாடும் ஆதரிக்கவில்லை. நான் இந்த 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியும்னு சொல்கிறேன். அப்போ இவ்வளோ காலமும் நீங்கள் ஆட்சி செய்தீங்கள, இவ்வளோ காலமும் உங்களை கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் போச்சுல. இந்தியாவில் ஒரு விஞ்ஞானி இருந்திருந்தால் அந்த EVM மிஷினை பற்றி வெளிப்படுத்தியிருப்பான். இந்தியாவில் அந்த உண்மையான விஞ்ஞானிகளும் இல்லை. இப்போ உண்மையான விஞ்ஞானி இருந்திருந்தால் நான் இந்த EVM மிஷினை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாருங்கள், இந்த அடிப்படையில் நான் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்க இருக்கிறேன்.
இதுக்கு பத்திரம் எழுதி 5 நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறேன். அந்த வரைபடத்தையும் காமிச்சிருக்கிறேன். NSM சாகுல் ஹமீது அவருடைய நிதியில் உருவாக்கப்பட்டது. இது சிறையில் இருக்கும்போது நான் அந்த கருவியை உருவாக்கியிருந்தேன். அப்போ இவ்வளவு ஆதாரப்படி நான் காமிக்கும்போது அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அக்கலாச்சிமேட்டு காடை பார்ப்போம். இப்போ கவுடி பிள்ளையர் அவங்கள போய் கூப்பிட்டுட்டு வந்தேன். சென்னையில் போய் உங்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்றேன்ப்பான்னு சொல்லி அபினேஷு, கார்த்திகா கூப்பிட்ருந்தேன். இந்த பத்திரத்தை 5 நீதிமன்றத்துக்கும் நான் அனுப்பியிருக்கேன். ரப்பர் ஸ்டாம்பெலாம் வச்சு கையெழுத்து போட்டு எனக்கு அனுப்பியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒரு மதிப்பு மரியாதை இந்த தேர்தல் தேதி வரைக்கும் அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு படிக்கிற பிள்ளைக்கு எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்று சேர்ந்து படிக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கட்டும். அப்படி கொடுக்க முடியலையா, எல்லா கட்சிக்காரங்களும் அவங்கவுங்க கட்சி தொண்டர்களுடைய பிள்ளைகளை ஜெயபாண்டியிடம் அவங்கள இந்தியன் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி அதை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை வேலை வாய்ப்பு கொடுறா, இந்த படிக்கிற பிள்ளைக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்க முடியாமல அதை கொடு, என்னான்னு பார்க்கணும், நீ உண்மையாக பொய்யான்னு பார்க்கணும். அதுக்காக நாங்கள் 75 நாள் தேர்தலை தள்ளி வச்சுருக்கோம். அதனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நீயே தேர்தல் தேதியை நாங்கள் தள்ளி வச்சுருக்கிறோம். 75 நாள் வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். அந்த 75 நாட்களுக்குள் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும் என்று நிரூபித்து காட்ட வேண்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்று 680J நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும். ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் உலக அரசியல்வாதியை சார்பில் ட்ரம்பு ஓட்டு போடட்டும் 100 ஓட்டு. அதே மாதிரி கண்ட்ரோல் பட்டன் ஆன் செய்து இந்த மிஷினில் நேரடி ஒளிபரப்பில் மோடி இந்திய அரசியல்வாதியை சார்பில் 100 ஓட்டு போடட்டும். தமிழ்நாட்டு அரசியல் கட்சி சார்பில் ஸ்டாலின் 100 ஓட்டு போடட்டும். மொத்தம் 300 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் இந்த மிஷினில் ஓட்டு போடாமலே நான் 250 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்று சொல்லி இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பு வேண்டும். இந்த கருவி வேணுமென்றாலும் அனைத்து கட்சிகளும் வாங்கிக்கலாம். இந்தியாவில் ஏதாவது ஒரு விஞ்ஞானிகளை நியமித்து இதை வச்சு உங்களால் ஒரு மாவட்டம் முழுவதும் எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து உங்களால் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்னா, படிப்புக்கு சம்பளம் கொடுக்க முடியும்னா இந்த வரைபடத்தை வச்சுக்கோங்க. நான் புதிய கண்டுபிடிப்பை உருவாக்கி நான் மதுரை மாணவிகளுக்கு கொடுத்துக்கிறேன். அந்த திறமும் இல்லையா, எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்று சேர்ந்து ஜெயபாண்டி என் கட்சியிலேருந்து இத்தனை 1000 பேர் இருக்காங்க, அவங்க பூரா இந்தியன் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, அவங்க இந்த 2,000 போட்டிருக்காங்க, இல்லை 1000 போட்டிருக்காங்க, இல்லை வேறு 500 மட்டும் இப்போ இந்த மாதத்தில் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அந்த ரசீது சீட்டு சிராக்ஸை கொடுங்க. நான் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டு இவிஎம் மிஷின் போட்டியும் நடத்திட்டு நான் ஜெயபாண்டி வழிப்பேறு பண்ணவில்லை என்று நிரூபித்து விட்டு அதற்கு பிறகு கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி இந்த மிஷினை தடை செய்துவிட்டு இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளுடைய சொத்துக்கள் பறிமுதல் பண்ணப்படும். இந்த மிஷின் மூலமாக ஓட்டு திருட்டு செய்ய முடியும் நிரூபித்த உடனே அதற்கு பிறகு அந்த காசு இந்தியாவினுடைய கடனை அடைக்க அது உதவும். யாரும் மக்களிடம் டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றக்கூடாது என்று சொல்லி விடைபெறுகிறேன். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தேர்தல் தேதியை தள்ளி வைக்குமாறு அந்த 680J நீதிமன்றம் இதை போட்டிருக்கிறேன்.